ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போற அப்டேட்ஸ் அப்படிங்கிறத பார்க்கும்போது விடோஸ் அண்ட் டிஸ்ட்ரிபியூட் உமன் வெல்ஃபேர் போர்டுல இருந்து 50,000 ரூபாய் வந்து மானியத்தில் நம்மளுக்கு வந்து கொடுக்குறாங்க. இந்த ஸ்கீம் மூலியமா எப்படி நம்ம அப்ளை பண்ணி பயன்படுறது அப்படிங்கிறத பத்தி இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம சேனலை நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிறத எனபிள் பண்ணிச்சுக்கோங்க. நம்ம சேனல்ல இருந்து போஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லேட்டஸ்ட் அப்டேட்ஸும் ஈஸியா நீங்க மிஸ் பண்ணாம பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். சரி, வாங்க இப்போ நம்ம டைரக்டா வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, இந்த ஒரு போர்டு அப்படிங்கிறது வந்து ஒரு நலவாரியம் அப்படிங்கிற நம்ம சொல்லுவோம். அதாவது வந்து பாத்தீங்க அப்படின்னா கைம்பெண்கள் மற்றும் ஆதரவற்ற மகளிர் நல வாரியம் அப்படின்னு சொல்லுவோம். கைம்பெண்கள் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா கணவர் வந்து பாத்தீங்கன்னா இறந்துட்டாங்க அப்படின்னா அவங்க வந்து விடோன்னு சொல்லுவோம். அதே மாதிரி டிஸ்ட்ரிபியூட் உமன் அப்படின்னா வந்து ஆதரவற்ற விதவைகள் சொல்லலாம், இல்ல ஆதரவற்ற மகளிர் அப்படிங்கிற நம்ம சொல்லுவோம். அப்படி இல்லைன்னா வந்து கணவரால் கைவிடப்பட்டவர்கள் அப்படிங்கறது கூட நம்ம வந்து சொல்லிக்கலாம். இந்த மாதிரி கேட்டகரியில இருக்கக்கூடியவங்களுக்கு வந்து அவங்க வந்து ஒரு ஊக்குவிக்கும் விதமா வந்து என்ன பண்றாங்கன்னா சுய தொழில் தொடங்குறதுக்காக வந்து 50,000 அதாவது 50,000 ரூபாய் வரைக்கும் என்ன பண்றாங்கன்னா மானியத்துல நமக்கு வந்து கொடுக்குறாங்க. அந்த 50,000 ரூபாய் நீங்க ரிட்டர்ன் வந்து பேமெண்ட் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. ஃப்ரீயாவே உங்களுக்கு என்ன பண்றாங்கன்னா தமிழ்நாடு அரசு சோசியல் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட் மூலியமா இந்த ஒரு கான்செப்டை நம்மளுக்கு வந்து ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 50,000 ரூபாயை நீங்க வந்து மானியத்துல வாங்கணும் அப்படின்னா கண்டிப்பா நீங்க என்ன பண்ணிருக்கணும், ஃபர்ஸ்ட் அப்டேட் அப்படிங்கிற பார்க்கும்போது இந்த விடோஸ் அண்ட் டிஸ்ட்ரிபியூட் உமன் வெல்ஃபேர் போர்டுல நீங்க வந்து ஒரு மெம்பரா இருக்கணும். சரிங்களா? அப்படி மெம்பரா இருக்கக்கூடிய பட்சத்துல தான் நீங்க என்ன பண்ண முடியும்னா இந்த ஸ்கீமுக்கு வந்து அப்ளை பண்ண முடியும். இந்த ஸ்கீம்ல நல்லா கவனிக்கணும். 50,000 ரூபாய் மானியம் கைம்பெண்கள், கணவரால் கைவிடப்பட்ட பெண்கள், நலிவுற்ற பெண்கள், ஆதரவற்ற பெண்கள், பேரிளம் பெண்கள் ஆகியோர் சுய தொழில் செய்திட கைம்பெண்கள் மற்றும் ஆதரவற்ற மகளிர் நல வாரியத்தின் மூலம் ஒரு நபருக்கு வந்து 50,000 ரூபாய் மானியமாக வழங்கப்பட்டுள்ளது. தகுதியுள்ள நபர்கள் மாவட்ட சமூக நல அலுவலகத்தின் மூலம் விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு வந்து அப்டேட்டா வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்லாம் தேவைப்படும் அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க பாருங்க. ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் 25 வயசுல இருந்து 45 வயசுக்குள்ள இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. உங்களுடைய வாரியத்தின் உறுப்பினராக இருக்க வேண்டும். கண்டிப்பா நம்ம வந்து அந்த மெம்பர்ல அந்த போர்டுல இருந்து ஒரு மெம்பரா இருக்கணும். வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கக்கூடியவங்களுக்கு வந்து முன்னுரிமை அளிக்கப்படும். குடும்பத்துடைய ஆண்டு வருமானம் வந்து 1,20,000க்குள்ள நீங்க இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி கேட்டகரியில நீங்க இருக்கீங்க அப்படின்னா தாராளமா என்ன பண்ணிக்கலாம்னா நீங்க ஆன்லைன்ல வந்து முதல்ல வந்து ஒரு மெம்பரா நீங்க வந்து ஆகணும். அந்த மெம்பர் ஆகிறதுக்கு நீங்க என்ன ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கறத பத்தி தான் இன்னைக்கான டாபிக்கே நம்ம கையில் எடுத்திருக்கோம். ஸோ இதுக்கான அப்ளிகேஷன் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துறேன். அதாவது வந்து பாத்தீங்கன்னா விடோஸ் அண்ட் டிஸ்ட்ரிபியூட் உமன் வெல்ஃபேர் போர்டுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. அதை கிளிக் பண்ணி உள்ள வந்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேஜுக்குலாம் வருவீங்க. உங்களுடைய மொபைல் நம்பர் போட்டு முதல்ல ஓடிபி வெரிஃபை பண்ணீங்கன்னா இந்த இடத்துல ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம்னு ஒரு டேப் இருக்கும். இந்த ஃபார்ம் வந்து கிளிக் பண்ணி இந்த இடத்துல கேட்டகரி அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆப்ஷன்ல நீங்க என்ன கேட்டகரியில வரீங்களோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. மேபி நீங்க வந்து விடோவா இருக்கீங்கன்னா விடோன்னு கொடுங்க. இல்ல ஆதரவற்ற பெண்கள் அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து ஆதரவே இல்லாம வந்து பாத்தீங்கன்னா இருப்பாங்க இல்லையா, சிங்கிளா இருப்பாங்க, அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க. இந்த இடத்துல முதிர்வு கனி அப்படின்னா வந்து இந்த ஆப்ஷன், மேரேஜே ஆகாம வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப வயசாயும் மேரேஜ் ஆகாம இருக்கக்கூடிய பெண்களுக்கு வந்து இந்த ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த கேட்டகரியில் நீங்க ஏதாச்சும் ஒரு கேட்டகரியில் வரீங்க அப்படின்னா தாராளமா நீங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா அப்ளை பண்ணிக்கலாம். இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் இடத்துல உங்களுடைய பேர் வந்து போட்டுக்கோங்க. டேட் ஆஃப் பர்த்ங்கிற இடத்துல உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் வந்து போடுங்க. கணவருடைய பேர் போடுங்க. ஃபாதர் நேம், மதர் நேம். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆண் குழந்தைகள் வந்து எத்தனை பேர் இருக்காங்கன்னு கேட்டிருக்காங்க. பெண் குழந்தைகள் வந்து எத்தனை பேர் இருக்காங்கன்னு கேட்டிருக்காங்க. உங்களுடைய கல்வி தகுதி என்னன்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. நீங்க படிக்கவே இல்லை அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல பிலோ 10th அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை வந்து கொடுத்துக்கோங்க. ரேஷன் கார்டு நம்பர் வந்து கேட்கறாங்க. ஆக்குபேஷன் என்னன்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. உங்களுடைய ஆக்குபேஷன் வந்து கொடுத்துக்கோங்க. டெய்லி வேஜஸ்னா டெய்லி வேஜஸ் அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை கொடுங்க. நீங்க வந்து ஒரு அன்எம்ப்ளாய் கேட்டகரியா இருக்கீங்க அப்படின்னா அன்எம்ப்ளாய் அப்படிங்கிற இந்த டேபை நீங்க வந்து கொடுத்துக்கோங்க. அதே மாதிரி ஆனுவல் இன்கம் அப்படிங்கறத பொறுத்த வரைக்கும் நீங்க வந்து உங்களுடைய இன்கம் வந்து இந்த இடத்துல கரெக்டா கொடுத்துக்கோங்க. ரிலீஜியன் அப்படிங்கிற இடத்துல உங்களுடைய ரிலீஜியன் என்னவோ அதை வந்து கொடுத்துக்கோங்க. உங்களுடைய கம்யூனிட்டி என்னன்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. உங்களுடைய கம்யூனிட்டி வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் என்ன கேட்கறாங்கன்னு பாருங்க. ஏற்கனவே நீங்க கொடுத்த மொபைல் நம்பர் வந்து ஆட்டோமேட்டிக்கா வந்திருக்கும். அல்டர்னேட்டிவ் மொபைல் நம்பர்ங்கிற இடத்துல உங்களோட மொபைல் வந்து போட்டுக்கோங்க. அதே மாதிரி டிஸ்ட்ரிக்ட் அப்படிங்கிற இடத்துல நீங்க எந்த டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து வரீங்களோ அந்த டிஸ்ட்ரிக்ட் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய மாவட்டத்தினுடைய தேர்வு மையம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. நீங்க கிராமமா நகரப்புறமா இல்ல நகர பஞ்சாயத்தான்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. அந்த ஆப்ஷனை நீங்க வந்து கொடுத்துக்கோங்க. அதே மாதிரி ரூரல் கொடுத்தீங்கன்னா நீங்க எந்த பிளாக்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. உங்களுடைய பிளாக்கை நீங்க வந்து என்ன பண்ணிக்கோங்கன்னா செலக்ட் பண்ணிக்கோங்க. உங்களுடைய கிராமம் எதுவோ உங்களுடைய கிராமத்தை நீங்க வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி உங்களுடைய குடியிருப்புன்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. உங்களுடைய குடியிருப்பு வந்து இந்த இடத்துல வந்து இருக்கும். அதை நீங்க கரெக்டா பார்த்து என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கு அப்புறம் இந்த இடத்துல உங்களுடைய ஸ்ட்ரீட் நேம், உங்களுடைய டோர் நம்பர் இதெல்லாமே கொடுத்துட்டு பின்கோட் இந்த இடத்துல செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இதெல்லாமே கொடுத்ததுக்கு அப்புறம் இந்த இடத்துல தேவைப்படும் உதவி உங்களுக்கு என்ன காரணத்தினால உங்களுக்கு வந்து உதவி வந்து தேவைப்படுது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இதுல வந்து ஒரு 4 ஆப்ஷன் நம்மளுக்கு வந்து இருக்கும். இந்த இடத்துல வந்து பினான்சியல் அசிஸ்டன்ட் ஃபார் செல்ஃப் எம்ப்ளாய்டு, அதாவது வந்து பாத்தீங்கன்னா சுய தொழில் தொடங்க நிதி உதவி 50,000 ரூபாய் நீங்க வந்து வாங்கணும் அப்படின்னா இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணணும். இல்ல உங்களுக்கு வந்து ஆண் குழந்தையே கிடையாது, எனக்கு வந்து நான் மட்டும் தான் சிங்கிளா இருக்கேன் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க ஓய்வூதியம் அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை வந்து கொடுத்துக்கோங்க. அதே மாதிரி சமூக நலத்துறை திட்டத்துக்கு கீழே இருக்கக்கூடிய நலத்திட்டங்கள்லாம் நீங்க வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த ஆப்ஷனை கொடுங்க.
திறன் பயிற்சி ஸ்கில் ட்ரைனிங்ஸ் உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா இந்த ஆப்ஷன் நீங்க வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. தற்காலிக தங்கும் இடம் உங்களுக்கு டெம்பரரியா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அக்கமடேஷன் வந்து தேவைப்படுது அப்படின்னா இந்த ஆப்ஷன் வந்து கொடுத்துக்கோங்க. இதுல ஏதாச்சும் ஒன்று தான் நீங்க வந்து கொடுக்க முடியும். கொடுத்துட்டு நீங்க என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய கேட்டகரியை நீங்க வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க வந்து என்ன பண்ணுங்கன்னா இந்த இடத்துல சப்மிட் அப்படிங்கிற இந்த டேபை கிளிக் பண்ணா போதுமானது. அப்ளிகேஷன் ஃபார்ம் எல்லாமே ஃபில் பண்ணி ஃபைனலா நீங்க சப்மிட் கொடுத்தீங்கன்னா போதுமானது. உங்களுக்குன்னு சொல்லிட்டு வந்து நம்பர் அதாவது WPன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு நம்பர் வந்து குடுப்பாங்க. இதுதான் நம்மளுக்கான அந்த மெம்பர் ஐடி கார்டு நம்பர். சரிங்களா? இந்த நம்பர வச்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா, டிஸ்ட்ரிபியூட் வுமனா இருக்கீங்க, இல்ல வந்து விடோஸா இருக்கீங்கன்னா, உங்களுக்கு உண்டான நலத்திட்டங்கள நீங்க வந்து என்ன பண்ணிக்கலாம்னா, அப்ளை பண்ணிக்கலாம். சரிங்களா? இதுக்கு அப்ளை பண்றதுக்கு இந்த ப்ரொசீஜர நீங்க வந்து ஃபாலோ பண்ணணும். இந்த ரூ. 50,000 மானியம் நீங்க வந்து வாங்கணும் அப்படின்னா, இந்த கேட்டகரில நீங்க வந்து இருக்கணும். இல்ல ஏதாச்சும் ஒரு நபர்களா இருக்கீங்க அப்படின்னா, விண்ணப்பத்துல நீங்க வந்து என்னென்ன டாக்குமெண்ட்லாம் சப்மிட் பண்ணணும் அப்படிங்கிற பார்க்கும்போது கைம்பெண்கள், கணவரால் கைவிடப்பட்ட பெண்கள், நலிவுற்ற பெண்கள், ஆதரவற்ற பெண்கள் மற்றும் பேரிளம் பெண்கள் என்பதற்கான சுய அறிவிப்பு அப்படின்னு சொல்லிட்டு செல்ஃப் டிக்ளரேஷன் அறிவிப்பை நீங்க ரெடி பண்ணிக்கணும். அதே மாதிரி வருமான சான்று, குடும்ப அட்டை நகல், ஆதார் அட்டை நகல், தற்போதைய வசிக்கும் முகவரிக்கான ஏதேனும் ஒரு சான்று. இதெல்லாம் நீங்க ரெடி பண்ணி என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்க மாவட்டத்துல இருக்கக்கூடிய சோசியல் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட் ஆபீசரை கான்டாக்ட் பண்ணி அப்ளிகேஷன் ஃபார்மை வாங்கி நீங்க ஃபில் பண்ணி அங்கேயே நீங்க வந்து இந்த டாக்குமெண்ட்லாம் என்க்ளோஸ் பண்ணி கொடுத்தா போதுமானது. உங்களுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த ரூ. 50,000 மானியமா உங்களுக்கு வந்து ஃப்ரீயாவே வந்து குடுப்பாங்க. நீங்க சொந்தமா தொழில் தொடங்குறதுக்கு. சரிங்களா? இந்த ஆப்ஷன் நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. வேற ஃபர்தரா உங்களுக்கு ஏதாச்சும் வந்து டவுட்ஸ் வந்து தேவைப்படுது அப்படின்னா, நீங்க வந்து கமெண்ட் பண்ணுங்க. இல்ல வந்து இந்த ஐடி கார்டு உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு. இந்த வெல்ஃபேர் போர்ட்ல ஒரு மெம்பர் ஆகணும் அப்படின்னா, எங்கள கான்டாக்ட் பண்ணுங்க. நாங்களே உங்களுக்கு என்ன பண்றோம் அப்படின்னா, தமிழ்நாடு ஃபுல்லா வந்து 38 டிஸ்ட்ரிக்ட்க்கும் நம்ம வந்து என்ன பண்ணிட்டு இருக்கோம்னா, சர்வீசஸ் வந்து பண்ணி குடுத்துட்டு இருக்கோம். உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா இன்ஸ்டால வந்து டிஎம் பண்ணுங்க. நம்ம சைடுல இருந்து உங்களுக்கு பண்ணி கொடுக்கக்கூடிய எல்லா இன்ஃபர்மேஷனுமே நம்ம என்ன பண்ணுவோம்னா, ஷேர் பண்ணி அப்டேட் பண்ணி குடுப்போம். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நம்ம நெக்ஸ்ட் ஒரு அப்டேட்ல மீட் பண்ணுவோம். தேங்க் யூ.